சித்தப்பா சீமான் சொல்வார் இல்லைங்களா. இப்போ நம்ம தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து அவங்க ஈழத்தில் தமிழீழத்தில் துவக்கைகளை ஏந்தி ஆயுதத்தை ஏந்தி போராடினாங்க. நானும் வந்துட்டு ஒருவேளை அப்பா இருந்திருந்தா அப்படியான சூழ்நிலை வந்திருக்குமோ எனக்கும் என்னன்னு தெரியல. ஆனால் கருத்தியல் ஏந்தி போராடக்கூடிய தன்மையில் என் மனநிலைமை இப்போ இருக்கு. அப்பா தேர்ந்தெடுத்த காலத்தில் இருந்தது அந்த சூழல் இப்போது இருக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிறீங்க? அதை விட மிச்சமாக இருக்கு. அப்படின்னா அப்பா தேர்ந்தெடுத்த அதே பாதையை நாமும் தேர்ந்தெடுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இப்போ அண்ணன் சீமான் அப்படிங்கிற ஒரு தலைமை ஒரு தொலைநோக்கோட அரசியல் மயப்படுத்தப்பட்ட மக்களாக நம்மளை வார்த்தெடுத்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒருத்தர் இல்லைன்னா அப்பா மாதிரியான ஒரு 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 வாழ்க்கை முறையை அப்படி இல்லைன்னா ஒரு போராட்ட முறையை நம்ம தேர்ந்தெடுத்துருக்கீங்களா? கூடிய விரைவில் வித்யா வீரப்பன் அப்படின்ற பேர் அந்த சட்டசபையில் என்னுடைய பேரோட சேர்த்து கண்டிப்பாக மக்களுக்கு கேட்கும் அந்த தமிழ்நாட்டில்ன்ற நம்பிக்கை எனக்கு 100% இருக்குது. ஏன்னா என்னோட மக்கள், என்னோட மண்ணோட மக்கள் அவங்க எங்கள் அப்பாவுக்கு செலுத்த வேண்டிய நன்றியை இந்த மூலியமாக செலுத்துவாங்க. அருந்தமிழ் நேயர்களுக்கு உங்களுடைய சந்தன வீரப்பனாரின் மகளின் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நம்ம தமிழ் தேசியத்துக்காக உருவாக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிற அருந்தமிழ் சேனலுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி. வணக்கம் அக்கா. வணக்கம் அக்கா. வித்யா வீரப்பன், அந்த உங்களுடைய பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வீரப்பன் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குல்ல, ஒரு வீரம் சரிந்த ஒரு பேர். ஆமாம். அந்த பேர் வந்து ஒரு தமிழினத்தையே ஒரு நம்பிக்கைக்குரிய தமிழினத்திலிருந்து இவ்வளோ பெரிய ஒரு வீரர்கள் உருவாவார்கள் என்கிற ஒரு கருத்தியலை மக்கள்கிட்ட விதைச்சது. அந்த பேரை பற்றி நீங்கள் ஒன்று சொல்லுங்களேன். அந்த பேரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற சொல்லுங்களேன். அந்த பேர் தான் எனக்கு ஆணிவேர். நான் ஒவ்வொரு நாளும் நடமாடுறது, சிந்திக்கிறது, செயல்படுறது, என்னோட ஒவ்வொரு நாளோட பிளான், என்ன கோலை நம்ம ரீச் பண்ண போகிறோம், யாருக்காக பண்ண போகிறோம் அப்படின்றது அந்த ஒரு பேருக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. அந்த பேர் உங்களுக்கு வந்து எவ்வளவு உந்து சக்தியாக இருந்து கொண்டிருக்கு? அந்த பேர் தான் எல்லாமே. என்னோட ஐடென்டிட்டி அப்படின்றத தாண்டி என்னோட உள்ளுணர்வு, எண்ணம், சிந்தனை, செயல், தோற்றம்னு கூட வச்சுக்கலாம். எல்லாமே அந்த பேர் தான். இன்னொரு விடயம், அந்த பேர் வந்து சமூகத்தை பொறுத்தவரை 2 விதமாக பார்க்கப்படுது. அரசு அந்த பேரை வந்து ஒரு தீவிரவாத பேருடைய ஒரு ஐக்கானாக பார்த்தது. அதே நேரத்தில் அந்த பகுதி வாழ் மக்கள், குறிப்பாக மலையும் மலை சார்ந்த பகுதிகளில் ஐயா வீரப்பன் அவர்கள் உலவிய காடுகளில் அதை காடுகளை ஒட்டி வசித்த மக்கள் பார்த்தது அது ஒரு ஹீரோவாக, அது ஒரு தங்களுடைய நாயகனாக, தங்களுடைய மீட்பனாக, தங்களுடைய பாதுகாவலனாக அந்த மாதிரி பார்த்தாங்க. நீங்கள் அந்த பேரை எதா பார்க்குறீங்க? நான் அந்த பேரை எதா பார்க்குறேன்னா, அரசாங்கம் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து ஒரு விதமாக பார்த்துருக்காங்க. ஏன்னா அரசாங்கம் என்பது வந்து மக்களுக்கான அரசாங்கமாக இல்லை அப்படின்றதுக்கு நிறைய உதாரணங்கள் நம்ம கண்ணு முன்னாடி இப்போ நிறைய நடந்துட்டுருக்கு. எந்த மாதிரியான ஒரு சூழலில் மக்கள் வந்து வாழ தள்ளப்பட்டிருக்கிறாங்க. நாளுக்கு நாள் இந்த மாதிரி மோசமான அரசாங்கத்தினால மக்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டு நிற்கிறாங்க. ஒரு ஹையர் கிளாஸ்ன்னு இருக்கிற மக்கள் வந்துட்டு அவங்க லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்குது. அவங்க எதனாலையும் பாதிக்கப்படுறதில்ல. பிலோ மிடில் கிளாஸ் லோவர் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க அவங்க லைஃப் வாழலை. அவங்க வந்துட்டு சிக்கிட்டு இருக்காங்க, ஒரு வாழ்க்கை சுழற்சிக்குள்ளே சிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் என்னோட அப்பா விஷயத்துலேயும் நிறைய தவறுகள் செஞ்சாங்க. என்னோட அப்பா இருந்த ஏரியாவில் இருக்க மக்கள், அவரை சுற்றி இருந்த மக்கள் எங்கள் அப்பாவோட விஷயத்துக்கு சம்மந்தப்படாமல் இருந்தாங்க இல்லைங்களா. அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரு சிலர் சம்மந்தப்பட்டிருக்கலாம், நிறைய பேர் சம்மந்தப்படாதவங்களும் உயிரிழந்திருக்காங்க, உயிரையே விட்டுருக்காங்க. அந்த கேஸ்க்கு சம்மந்தப்படாதவங்க ஜெயிலுக்கு போயிருக்காங்க, உயிரை விட்டுருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அப்போது இதை நான் எல்லாத்தையுமே ஒரு ரீதியாக ஒரு தராசில் வச்சு பேலன்ஸ் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு அந்த மக்களுக்கான நியாயமும் வேணும். என்னோட அப்பா எதை நோக்கி போனார், அவர் தேர்ந்தெடுத்த பாதையை பற்றி நான் யோசிக்கல. அவர் எதுக்காக அந்த பாதையை தேர்ந்தெடுத்தார்? சித்தப்பா சீமான் சொல்வார் இல்லைங்களா. இப்போ நம்ம தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து அவங்க தமிழீழத்தில் துவக்கைகளை ஏந்தி ஆயுதத்தை ஏந்தி போராடினாங்க. நானும் வந்துட்டு
ஒருவேளை அப்பா இருந்திருந்தா அப்படியான சூழ்நிலை வந்திருக்குமோ எனக்கும் என்னன்னு தெரியல. ஆனால் கருத்தியல் ஏந்தி போராடக்கூடிய தன்மையில் என் மனநிலைமை இப்போ இருக்கு. கருத்தியல் புரட்சி, அதாவது அது ஆயுத புரட்சி, இது அறிவாயுதம். மக்களுக்காகவும் அரசியல் அரசாங்கம் மக்களின் ஒரு மக்களின் வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நானும் வாழ்ந்திருக்கேன், பார்த்துருக்கேன், வாழ்ந்திருக்கேன். அந்த கஷ்ட நஷ்டங்களை அதிகமாகவே அனுபவிச்சிருக்கிறேன். ஒரு அரசாங்கத்தினால பாதிக்கவும் பட்டிருக்கிறேன், பாதிக்கப்பட்ட மக்களையும் பார்த்துருக்கேன். அதனால எனக்கு ஒரு வெறி, ஒரு கோபம், ஒரு ஒரு தேடல், இதை பண்ணி முடிச்சிடணுன்ற எண்ணம், இது எல்லாமே சேர்ந்து தான் என்னோட அப்பாவோட உருவத்தில் என்னை கீட்டு இருக்கு. நிச்சயமாக. அதே போல அப்பா இந்த மாதிரியான ஒரு சமரசம் இல்லாத ஒரு போராளியாக உருவாவதற்கு காரணம் இந்த வாச்சாத்தி படுகொலை, அதற்கு முன்பு நடந்த படுகொலைகளாக இருக்கலாமா? கண்டிப்பா. சமரசம் இல்லாத ஒரு போராளியா உருவானது என்னன்னா, அவரோட இயல்பான ஒரு நிலை, இயல்பான ஒரு நடத்தை எப்படி அப்படின்னா, அவர்கிட்ட ரொம்ப நேர்மையா இருக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப நேர்மையான, அதாவது அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களே, அவரை சுற்றி இருந்த கிராமங்கள் இருக்காங்க இல்லைங்களா, ஊர் மக்கள், ஒரு பஞ்சாயத்து, ஒரு நியாயம் கேட்கணும்னா எங்கள் அப்பா கிட்ட தான் போவாங்க, கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க. எங்கள் அப்பா சொல்கிறது தான் முடிவு. அந்த அளவுக்கு நீதிமானாக இருந்தார் எல்லாருக்கும். ஸோ அவர் அந்த நீதிக்கு எந்த உயிரை கொடுக்கவும் இறங்குவார், உயிரை எடுக்கவும் இறங்குவாருன்ற மாதிரி வாழ்ந்துட்டார். அந்த மாதிரி நம்ம இப்போ யோசிக்க முடியாது. ஆனால் அது நம்ம அநியாயத்து பின்னாடி போகாமல் நியாயத்துக்காக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். மக்களுக்காக ஒரு போராளியின் பிள்ளையாக நம்ம நம்மளோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கலாம். அதுதான் எனக்கு இருக்க ஒரு வழி. இப்போ அப்பா தேர்ந்தெடுத்த காலத்தில் இருந்தது அந்த சூழல் இப்போது இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்புறீங்களா? நினைக்கிறீங்க? அதை விட மிச்சமா இருக்கு. அப்படின்னா அப்பா தேர்ந்தெடுத்த அதே பாதையை நாமும் தேர்ந்தெடுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? இல்லை. ஏன்னா அப்பா அவருக்கு எந்த வழியில போய் இந்த மக்களுக்காக செய்யணுன்ற எந்த வாய்ப்புமே கண் முன்னாடி இல்லாம இருந்துச்சு. அதனால அவங்களுக்கு தெரிந்த வழியை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா நம்ம படித்த பண்பட்ட ஒரு பிள்ளைங்க, அது மட்டும் இல்ல, நம்மளை வழிநடத்துறதுக்காக ஒரு தலைமை நமக்கு இருக்கு. கண்டிப்பா. எனக்கு ஆமா, அவர்களுடைய சித்தப்பா செந்தமிழன் சீமான் அவர்களின் தலைமையின் கீழே தமிழ் தேசியம் அப்படின்ற கொள்கை, அது நம்ம தமிழகத்தை மீட்டெடுக்க, தமிழ் மக்களோட பழக்க வழக்கங்களை, வாழ்க்கை முறையை, அந்த காலத்துலேருந்து இருக்கிற அந்த ஹிஸ்ட்ரி மொத்தத்தையும் எடுக்கிறதுக்கு நம்ம இவ்வளோ பெரிய விஷயத்தில் இணைஞ்சிருக்கோன்றதே எனக்கு பெரிய கொடுப்பனை தான். எங்கள் அப்பா ஏதோ ஒரு விஷயத்தில் ஆரம்பிக்க போய் ஏதோ ஒரு விஷயத்தை உணர்ந்து கடைசியாக உயிர் விட்டார். அந்த உணர்ந்த விஷயத்தை நான் இன்னைக்கு கையில் எடுத்திருக்கிறேன். வாழ்த்துக்கள். அதே போல் அப்பா வாழ்ந்த காலத்துக்கான அதே விட மோசமான ஒரு சூழல் தற்போது இருந்து கொண்டு இருக்கிறது. இப்போ அண்ணன் சீமான் அப்படிங்கிற ஒரு தலைமை, ஒரு தொலைநோக்கோட அரசியல் மயப்படுத்தப்பட்ட மக்களாக நம்மளை வார்த்தெடுத்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒருத்தர் இல்லைன்னா அப்பா மாதிரியான ஒரு 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 வாழ்க்கை முறையை, அப்படி இல்லைன்னா ஒரு போராட்ட முறையை நம்ம தேர்ந்தெடுத்திருப்பீங்களா? அது வாழ்க்கையை எந்த நிலைமைக்கு என்ன தள்ளுது அப்படின்றத பொறுத்து. ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு பாதுகாப்பா இந்த நாட்டினுடைய மக்கள் இருக்காங்க. அது நான் ரொம்ப உணர்வுபூர்வமாகவும் உயிர்பூர்வமாகவும் நம்பி வாழ்றேன். ஏன்னா இப்போ இல்லை, எப்பவுமே என்னைய வளர்த்தது என்னோட அப்பா அம்மா கிடையாது. நான் நிறைய பேட்டியில சொல்லியிருக்கேன், என்னை மக்கள் தான் வளர்த்தாங்க, மக்கள் தான் பாதுகாத்தாங்க, மக்கள் தான் எனக்கு எல்லாமே. அப்படின்னும் போது எனக்கு எதனா ஒன்றுனா மக்களோட செயல்பாடு என்னன்றது எனக்கு தெரியும். அதனால் ஒரு பாதுகாப்பு எப்போவுமே என் மக்கள்கிட்ட இருக்கும்போது நான் தைரியமாக அவங்களுக்காக இறங்கி போராடலாமே, தைரியமாக என்னை அர்ப்பணிக்கலாமே. அதுக்காக எங்கள் அப்பா அப்படி ஒரு உயிரை விட்டதுக்கு நான் இப்படி மக்களுக்கு உயிரை விடக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் சரிதான், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் ஒரு இடத்துல ஒரு எதிரியவோ துரோகியவோ சந்திக்கிறோம், ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம ஆயுதம் தூக்க வேண்டிய சூழ்நிலை, அந்த மாதிரியான சூழ்நிலை வந்தது அப்படின்னா அப்ப அதை பார்த்துக்கலாம். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. நமக்கு அண்ணன் சீமான் இருக்காங்க, நம்மளை அரசியல்மயப்படுத்தி நம்மளை வழிகாட்டுறதுக்கு இருக்காங்க. ஆனா அப்பாவுக்கு அப்படி ஒரு சீமான் மாதிரியான ஒரு தலைமை கிடைக்கல. அப்பாவுக்கு அப்ப அவரு தன்னை நிரூபிக்கிறதுக்கு நேரம் எடுத்துச்சு. அப்ப அவர் ஆயுதம் ஏந்தி போராடியே ஆகணும். அவர் ஆயுதம் ஏந்தி போராடியதுனாலதான் நிறைய விஷயத்த மக்களுக்கு செய்ய முடிஞ்சது அவர் வழியில. இப்ப எனக்கு அப்படி இல்லை. அப்பா ஆல்ரெடி ஒரு ஹிஸ்டரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த பேரை எடுத்துக்கிட்டு நேர்மையா நான் போனேன், அவர் செஞ்ச விஷயத்த நேர்மையா ஆயுதம் இல்லாம அறவழியில நான் பண்ணனேன் அப்படின்னாலே போதுமானது.
வாழ்த்துக்கள். இப்போ ஈழ வரலாறு எடுத்தோம்னா நமக்கு ஏறத்தாழ ஒரு 30 ஆண்டு கால வரலாறு வந்து தந்தை செல்வா அவர்கள் தலைமையிலான அமைதி வழியிலான போராட்டம். அது வந்து தோற்கடிக்கப்படுகிறது, அது வந்து மழுங்கடிக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு அப்படியே மாறி ஆயுத புரட்சியாக மாறுது. அதுக்கப்புறம் மீண்டும் வந்து அது 30 ஆண்டுகள் தாண்டி அறிவாயுதம் இந்திய புரட்சியாக இப்போது அண்ணன் சீமான் அவர்கள் கைகளில் இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இது வந்து ஆயுத புரட்சி, அதுக்கு முன்னாடி அமைதி வழியான புரட்சி, அப்புறம் வந்து அறிவாயுதம் இந்திய புரட்சி, அப்படிதான் போயிட்டு இருக்கு. இந்த அறிவாயுதம் இந்திய புரட்சியில நம்மளுடைய விடுதலை சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்புறீங்களா? கண்டிப்பா சாத்தியம். என்ன காரணம், அந்த காலத்துல வந்து ஒரு மீடியான்றது ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா, ரொம்ப கம்மியா, ஒரு நியூஸ் பேப்பர்ஸ், டிவி, அதுவும் அந்த நேரத்துக்கு மட்டும்தான் நியூஸ், நிறைய வில்லேஜஸ்ல இல்லை. இந்த மாதிரி நியூஸை ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு அப்படி கிடையாது. யார் என்ன பண்ணாலும் போத் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ஜஸ்ட் லைக் தட் வித்தின் அ செகண்ட் வெளியில வருது. அப்படின்னும் போது இதை நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை போராளிகள் என்னைக்குமே பெருசா பயன்படுத்திக்கிறோம். அது இயற்கை நமக்கு உதவி செஞ்சிருக்கு இது மூலியமான்னு தான் நான் நம்புறேன். வாழ்த்துக்கள். அதுபோல உங்களுடைய தொகுதியான மேட்டூர் தொகுதி தற்போதைய நிலவரம் எந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு? அதை வந்து அதுல என்னென்ன சிக்கல்கள் இருந்து கொண்டிருக்கு? சிக்கல்கள் அப்படின்னு சொல்றதுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. மேட்டூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்னோட அப்பா இன்னைக்கும் அங்கதான் தொழில் கொண்டு இருக்கிறாரு. இறந்ததுக்கு அப்புறம் அந்த மண்ணில் அவரோட மூச்சு காத்து உலாவிட்டு இருக்கு. அந்த மக்கள் மனதிலையும் எங்கள் அப்பா இருக்காரு, முழுமையாக சுவாசமாகவும் எண்ணமாகவும் இருக்கிறாரு. அதனால் சொல்லவே வேண்டாம், அது என்னுடைய மண், என் தந்தையினுடைய மண். அந்த மக்கள் வேற எந்த ஒரு எண்ணத்துக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்னை தாண்டி, அப்படின்ற முழுமையான நம்பிக்கை எனக்கு இருக்குது. நம்மளுடைய கரங்களை வலுப்படுத்துவாங்க அப்படிங்கிற அதாவது ஆமா, எத்தனையோ பேருக்கு எங்க அப்பா உதவி இருக்கலாம். அதுல எத்தனையோ பேர் எங்க அப்பா ரிலேட்டடா போலீஸ்ல சிக்கி அந்த குடும்பங்கள் வந்து போலீஸால பாதிக்கப்பட்டிருக்கலாம். இது எல்லாத்துக்குமே இப்ப நான் அந்த இடத்துல நின்னுதான் பேலன்ஸ் பண்ணணும் அவங்களுக்கு. ஆமா, அந்த அரசு அடக்குமுறை அப்படின்ற ஒரு விஷயத்துல சிக்கி பலியான மக்களுக்கும் நான் தான் உறுதுணை. அதே நேரம் என்னோட அப்பாவை நம்பி, அதாவது அவர் மேல ஒரு ஈர்ப்பு, அவர் மேல ஒரு பாசம் இருக்கிறவங்களுக்கும் நான் தான் நாளைக்கு அவங்களோட குழந்தைங்களுக்கும் நான் நின்று போராடணும் அப்படின்ற ஒரு முழுமையான எண்ணத்துல இறங்குறேன் நான். இனி மேற்கொண்டு என்னென்ன ஒரு செயல் திட்டங்கள் அந்த தொகுதியில் வச்சிருக்கிறீங்க அப்படிங்கறத ஒன்று சொல்லலாமா? அந்த மண்ணை அந்த மக்களை மேம்படுத்துவதற்கான உங்களுடைய செயல் திட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்கே JSW அந்த மாதிரி ஒரு சில பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்கு. நார்த் இந்தியன் கம்பெனிஸ் இருக்கு, தர்மல் இருக்கு. நிறைய விவசாயிகள் நிலத்தை பிடுங்கிட்டு தமிழ் மக்களுக்கு அங்கே வேலை இல்லாத சூழ்நிலை தான். ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 மாதம் ஒரு குரூப் ஆஃப் தமிழ் பீப்புள் வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த பணியை நிரந்தரம் பண்ணுறது இல்லை. உடனே இன்னொரு 6 மாதம் வேற டீமை மாற்றிட்டு இவங்களை வெளியில் அனுப்பிச்சிடுறது. ஸோ தற்காலிகமாகவே வச்சு பயன்படுத்தி இது நான் குழந்தையில இருந்து, ஆமாம், குறைந்த ஊதியம், குழந்தையிலேருந்து அந்த மக்கள் இந்த அவதிக்குள்ள ஆகிறத நான் பார்க்குறேன். அதுக்கு நான் துணை நிற்கணும், அந்த மக்களுக்காக நிற்கிறேன். அதே போல் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட காவேரி தாய் வந்து முதல்ல வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே அடியெடுத்து வைக்கக்கூடிய இடம் அது. அப்படின்னும் போது அந்த நீரை கூட இன்னைக்கு இந்த மாதிரி கம்பெனிஸை வச்சு சரியாக பராமரிக்காமல் நிறைய மீன்கள் வந்து செத்து மிதக்கிறது. அந்த காலத்துல இருந்து அந்த தண்ணியோட தன்மையே மாறிடுச்சு. தண்ணியே ஒரு கருப்பு கலரா, என்ன சாயம், என்ன கெமிக்கல் எல்லாம் கலக்குறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த சுத்திகரிப்பு இவங்க என்ன பண்றாங்க? இப்போ இருக்க எம்எல்ஏஸ், இப்போ இருக்க எம்பிஸ், அங்கே ரிலேட்டடாக இருக்கிறவங்க வந்து ஏதோ கமிஷன் வாங்கிட்டு பண்ணுறாங்களோ இல்லை ஏன் மக்களுக்காக குரல் கொடுக்காம இருக்காங்கன்றது எனக்கு தெரியலை. ஏன்னா அது ஆதாரபூர்வமாக நம்ம எதுவும் யோசிக்க முடியல இல்லாததுனால. ஆனால் நான் அட் எனி காஸ்ட் இதுக்கெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டேன். அங்கே நின்னா மக்கள் வந்து அவங்களோட வாழ்க்கை முறை மாறுறத கண்ணெதிர பார்ப்பாங்க. நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டீங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அந்த மரபணு மாற்றாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் நமக்கு நம்பிக்கை உண்டு. இலக்கு அப்படிங்கிறது, இலக்கை அடைதல் அப்படிங்கிறது எந்த சட்டசபை அதன் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு இந்த மண்ணின் போராளியான ஐயா வீரப்பன் அவர்களை வீழ்த்தியதோ அதே சட்டசபையை அவர்களுடைய மகள் கைப்பற்றினாள். அந்த சட்டசபையில் வந்து அநீதிக்கு எதிராக போராடினாள், நீதி நிலைநிறுத்துகிறான் அப்படிங்கிற ஒரு வரலாறை நம்ம விரைவில் அடைவோமா? கூடிய விரைவில் வித்யா வீரப்பன் அப்படின்ற பேர் அந்த சட்டசபையில் என்னுடைய பேரோட சேர்த்து
கண்டிப்பாக மக்களுக்கு கேட்கும் இந்த தமிழ்நாட்டிலன்ற நம்பிக்கை எனக்கு 100% இருக்குது. ஏன்னா என்னோட மக்கள், என்னோட மண்ணோட மக்கள், அவங்க எங்கள் அப்பாவுக்கு செலுத்த வேண்டிய நன்றியை இந்த மூலியமாக செலுத்துவாங்க. இது மூலியமாக என் தந்தை விட்டுட்டு போன அந்த சகாப்தத்தை எடுத்து அடுத்தது நான் நடத்துறதுக்கான முதல் அடி இது. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். அந்த 5 வருஷம் அப்படின்றது மக்களுக்காக நான் நின்று செய்யக்கூடிய சட்டசபையில் ஒரு போர் செய்ய போகிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மனநிலைமையில தான் நான் இருக்கேன். வாழ்த்துக்கள். இது ஒரு அரசியல் போராட்டம், அரசியல் போர். இந்த போரில் நம்ம இனம் நிச்சயமாக வெற்றி பெறும். அதாவது தமிழினம் நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல நமக்கு எல்லாருக்குமே அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. அது உறுதியாக வெல்லும். அப்பாவோட கனவுகள் நிறைவேற எங்கள் எல்லாரும் சார்பாக, குமரி மாவட்ட மக்கள் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு, உங்களுடைய எண்ணங்கள், உயர்ந்த எண்ணங்கள், அந்த உயர்ந்த இலக்குகள், அதை நீங்கள் விரைவாக அடைய வேண்டும். அதுவும் இந்த சட்டமன்ற தேர்தலை வெற்றி பெற்று அடைய வேண்டும். அந்த மண்ணையும் அந்த மக்களையும் மேம்படுத்த வேண்டும். அப்பா கண்ட கனவுகளை அந்த நிஜமாக அது நடைமுறைப்படுத்த வேண்டும். அதே போல நீங்க வந்து உலக தமிழினத்துக்கு ஒரு ஒப்பற்ற ஒரு தலைமையாகவும், அது மட்டும் இல்லை எல்லாருக்கும் நம்பிக்கையூட்டக்கூடிய ஒரு ஆளுமையாகவும் உருவாக வேண்டும் அப்படிங்கிறதும், குறிப்பாக பெண்கள், அதாவது அரசியல் களத்துக்கு வரக்கூடிய பெண்கள் வந்து நிறைய விடயங்களை தயங்குவாங்க, அது உங்களுக்கு தெரியும். அப்போ அவங்களுக்கு அத்தனையும் முன்னோடியாக ஒரு பயோனியராக நீங்க வந்து விளங்க வேண்டும் அப்படிங்கிறதும் எங்களுடைய வேண்டுகோள். உங்களுடைய அப்பாவை வந்து நாங்கள் வந்து எனது ஒரு இறை அந்த அளவில் வச்சு போற்றி நாங்கள் வந்து வணங்கக்கூடிய மக்கள். அவரை வந்து ஒரு கதாநாயகனாக, ஒரு மிகச்சிறந்த ஒரு வீரனாக, இந்த இனத்தின் ஒரு அடையாளமாக நாங்கள் பார்த்து கொண்டு இருக்குது. அப்போது அந்த வழியில் வந்த நீங்கள், அவருடைய புதல்வியாக வந்த நீங்கள், அதே வீரத்தோடையும் அதே உறுதித்தன்மையோடையும் நீங்கள் காணப்படுறீங்க. நிச்சயமாக உங்களுடைய நல்ல நோக்கங்கள், நல்ல எண்ணங்கள் அத்தனையும் நிறைவேறி இந்த இனத்தை பெருமைப்படுத்த வேண்டும், இந்த இனத்தை வலிமைப்படுத்த வேண்டும், இந்த இனத்தை மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது எங்கள் அத்தனை பேரோட விருப்பம். அது நிச்சயமாக நிறைவேறும். வாழ்த்துக்கள்.